சொல்லுங்க சார். இங்கே தான் இருக்கீங்க. ஆனால் உங்களை பார்த்து ரொம்ப நாளாக நம்ம வீட்டில் பார்க்க முடியுது சேனல்ஸில். அதனால தான் சினிமாவில் கேட்பேன். ஏன்னா நீங்கள் ஒரு நல்ல நடிகர். என்ன சொல்ல போனால் ஹீரோ ஈக்குவலான நடிகர். நீங்கள் எந்த ஹீரோவாக இருந்தாலும் ஏன் சினிமாவில் ஒரு கேப் விட்டு வச்சுருக்கீங்க இப்போ? இல்லை சார், அது நானாக எதுவும் பிளான் பண்ணல சார். அதுதான் அவங்களுக்கு தெரியும். ஆக்சுவலாக என்ன சொல்லணும்னா உண்மையே சொல்லிடுறேன். இப்போ கேட்டிருக்கீங்க, என்னோட ஃபர்ஸ்ட் ரிலீஸ் கலகலப்பு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பீஸா, சூதுகோவம், ஜிகர்தண்டா, இன்டர்நெட் நாளை, யாமருக்க பயமே. ஸோ நான் என்ன நினச்சேன்னா இப்படி தான் இருக்கும் சினிமான்னு நினச்சேன். எல்லாமே பிளாக் பஸ்டர். அதுக்கப்புறம் அந்த ஜேர்னியில் தான் பார்த்தேன் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எல்லார் கெரியர்லையும் இருக்கும் அப்படின்ட்டு. விஷ்ணுக்கு நல்லா தெரியும். நிறைய வாட்டி நான் விட்டுட்டு போயிடணும்னு முடிவு பண்ணிட்டேன். சினிமா வேண்டாம் எனக்கு, நான் இது மாதிரிலாம் பார்த்தது இல்லை. இது மாதிரி ஏன்னா சக்ஸஸில் ட்ரீட்மெண்ட் வர மாதிரி இருக்கும், டவுன்ஃபால் ஒரு மாதிரி இருக்கும். பட் நான் போயிடணும்னு நினச்சேன். விஷ்ணு தான் பிடிச்சி இல்லை 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 நீ பண்ணு, இதுதான் இருக்கும் கெரியரில். சில படம் நல்லா வெற்றி பெறும், அதில் மிக்ஸாக தான் இருக்கும். பட் போகாத, நீ நல்ல ஆர்டிஸ்ட் அப்படின்னு சொல்லி என்னை எழுத்து பிடிச்சி இப்போ எப்படி பண்ணியிருக்காருன்னா அவரோட கம்பெனிலேயே அடுத்த மாதம் டேட் கிளாஸ் இருக்கு எனக்கு. வந்து தெரியும். ஸோ கரெக்டாக 62வும் இன்னொரு படமும். ஸோ அப்படி ஸ்டார்ட் பண்ணி விட்டு இன்ஜின் இப்போ கொஞ்சம் நல்லாவே ஃபார்மில் இருக்க வண்டி. கண்டிப்பாக இன்னொரு 2-3 இயர்ஸ் நல்லா ஓடும். ஜிடி நாயுடு படத்தில் நான் ஒரு முக்கியமான ரோல் பண்ணுறேன். அதுக்கு காரணம் விஷ்ணு தான். ஏன்னா ஓஹோ இந்த பேபியில் நான் ஒர்க் பண்ண பார்த்துட்டு கிருஷ்ணா சார் என்னை கூப்பிட்டாரு. ஸோ தேங்க்யூ விஷ்ணு, தேங்க்யூ ஸோ மச். ஸோ அடுத்த வருஷம் கொஞ்சம் பிஸியாக தான் சார் இருக்கும். அடுத்த மாதம் வாவாதி அதில் மீட் பண்ணுவோம். ஸோ இன்னும் 2-3 இயர்ஸ் நிறைய படங்கள் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். வாழ்த்துக்கள் சார். சார் விஷ்ணு சார் இப்போ கேட்டாங்க, நான் முன்னாடியே அந்த கேள்வி உங்கள்கிட்ட கேட்டிருக்கேன். உங்களுக்கும் டைரக்டருக்குமான கேள்வி இது. அந்த ஆரியன் வந்து திராவிடர்களுக்கு எதிரான படமான்னு கேட்டாங்க. திராவிடர்கள் கொண்டாடுற படமா இருக்குமா ஆரியன்? ஏன்னா இங்கே ஒரு இது போயிட்டு இருக்கு, அதனால தான் கேட்குறோம் சார். என்னோட வியூ கொஞ்சம் இந்த மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் சார். ஐ பிலீவ் எவ்ரிபடி இஸ் a human being first. ஐ திங்க் தட் நம்ம காலங்காலமாக ஒரு விஷயம் இருக்கிறதுனால நிறைய டிவிஷன் இருக்குது சார் மக்களுக்கு நடுவில். பட் எல்லாருமே எண்ட் ஆஃப் த டே ஹியூமன் பீயிங்ஸ் தான் சார். ஸோ இந்த படம் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த என் பையன் பேர் சார், அதை நான் எதுவுமே யோசிச்சு வைக்கல, என் ஒய்ஃப் தான் வச்சாங்க. ஸோ அது எதிரா ரைட்டா ராங்காலாம் எனக்கு தெரியாது சார். என் ஒய்ஃப் ரஜினி, எக்ஸ் ஒய்ஃப், அவங்க வந்து ஆரியனோட அம்மா, அவங்க தான் இந்த பேரே செலக்ட் பண்ணாங்க. ஸோ அதனால வந்து எனக்கு நீங்கள் இப்படி கேட்டீங்கன்னா சொல்ல தெரியாது சார். என் பையனோட பேர் சார் எல்லாருக்கும் பிடிக்கும் சார். கண்டிப்பாக சார். டைரக்டர் சார்